Mr. Mohan. Hello, hello. Mohan. Yes. Just a minute. எப்ப பார்த்தாலும் என்ன வேலை? உங்க அப்பா உபதேசம் உடம்புல ஊறுதோ? ஊருக்கு. இத பாருங்க, உங்க அப்பா சம்பாதிச்ச பணமே கணக்கில்லாம கிடைக்குது. எங்க அப்பா சம்பாதிச்சது வேற ஏராளமா இருக்குது. நீங்க வேற சம்பாதிச்சு கோட்டை கட்ட போறீங்களாக்கும். அப்படின்னா உன்னுடைய அபிப்பிராயத்துல வேலை செய்யறதுங்கிறது ஒரு பெரிய மகத்தான தவறுங்கிற இல்லையா? வாழ்க்கை இது ஒரு புது தினசான அட்வைஸ் தான். ஆமா, இப்போ உனக்கு என்ன செய்யணும் சொல்லு. செய்யும் நம்ம நாடகத்துல ரிக்ஷாக்காரனோட பாடத்தை ஒப்பிங்க, நான் கேக்குறேன். அதை எத்தனை தலதாம ஒப்பிக்கிறது? அடிக்கடி ஒப்பிச்சா அந்த பாடமே மறந்து போயிடும், அப்புறம் சுவையே இருக்காது. அப்ப சரி, பிக்சர் போல வாங்க. எந்த பிக்சர் இருக்குமா? காதலோ காதல். ஐயோ அத நான் ஏற்கனவே பாத்துட்டேனே. ஐயோ, என்னப்பா ஏன் இப்படி போய் சொல்றீங்க? அந்த படம் இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓஹோ, அது ஏற்கனவே ரிலீஸ் ஆன மாதிரி ஞாபகம், அதுல சொல்லிட்டேன். உங்களுக்கு என் மேல காதலே இல்ல. மாருதி, ஆனா நான் மட்டும் உங்களை எவ்வளவு ஃபாஸ்ட் லவ் பண்றேன். அது உன்னுடைய முதல் தவறு. ஆமா மாருதி, நான் யார் தெரியுமா? ஓ, தெரியுமா? சதாசிவ பிள்ளை குமாரன், மிஸ்டர் மோகன். அது உன்னுடைய இரண்டாவது தவறு. உங்களுக்கு மூளைகளை தெரியலையா? இது மூணாவது தவறு. மாருதி, நான் உண்மையை சொல்லிடுறேன். என்னது? நீ நினைக்கிற மோகன் நான் இல்ல. நான் ஒரு அனாதை, ஏழை. என் பேரு சேகர். இந்த பாரு மாருதி, எனக்கு இம்மீடியட்டா 3 உதவி செஞ்சு தரணும். என்ன முதல்ல காதலிக்கிறத விட்டுடணும். இரண்டாவது, உடனடியா என்ன மறக்கணும். மூணாவது, நான் இந்த வீட்டை விட்டு உடனடியா வெளியேறதுக்கு எவ்வளவு உதவி செஞ்சு தர முடியுமோ அதை செய்யணும். ஐயோ, நான் நினைச்சது சரிதான். உங்களுக்கு மூளைதான் கெட்டு போச்சு. நான் அப்பா கிட்ட சொல்றேன். அப்பா. ஐயோ, அப்பா. மோகன் என்னென்னமோ வளர்றாரப்பா, பைத்தியம் மாதிரி. நீ ஒரு பைத்தியம். நீங்க ஒரு பைத்தியம்ப்பா. ஆமா, நிஜமாகவே வளர்றாரப்பா. அவரு மோகன் இல்லையா, ஏழையா, அனாதையா, என்னென்னமோ சொல்றாரப்பா. திருட்டு பையன் நம்ம கிட்டே கரடி விடுறானா? என்னப்பா சொல்றீங்க? நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. அவன் உன்னை பரீட்சை பண்ணி பாக்குறான். நீ அவனை காதலிக்கிறியா இல்ல அவனுடைய பணத்தை காதலிக்கிறியான்னு. அப்படியா? ஆமா, அதனாலதான் இப்படி எல்லாம் ஏழை கீழன்னு டூப் படிக்கிறான். நீ அதெல்லாம் நம்பாத. சரியப்பா, இனிமே அவர் என்ன சொன்னாலும் நம்ப போறது இல்ல. கரெக்ட். பெரிய மனிதர் வீட்டு பிள்ளையை போல் நடித்தவருக்கு 6 மாதம் கடுங்காவல். என்ன இது? காதல் முற்றியதா பைத்தியம்? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு கேலிதான். வாங்க போலாம். வாங்க. எங்க போற? இன்னைக்கு வியாபாரம் ஒன்னும் சரியா நடக்கல, அதனால வீட்டுக்கு போறேன். வியாபாரம் சரியா நடக்கலையா? சரிதான், உனக்கு வியாபாரம் செய்ய தெரியல. இத பாரு, நான் வியாபாரம் செய்யறேன் பாரு. பூ வேணுமா சார்? பூ எனக்கு பூ வச்சுக்கிற பழக்கம் இல்ல. உங்க சம்சாரத்துக்கு அந்த பழக்கம் இருக்குது சார். அட, எனக்கு அவளுக்கு ஒரு வாரம் சண்டைப்பா, பேசுறது கூட இல்ல. அப்ப ரொம்ப நல்லதா போச்சு சார். இந்த பூ தான் உங்க சண்டையை சமாதானப்படுத்துற தூதுவன். இந்த பூவை கொஞ்சம் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்க சம்சாரம் நீங்க கூப்பிடாம வீட்டு கதவு திறப்பாங்க சார். ஏதாவது விடமாட்ட போல இருக்கேன் சார். சரி, ஒரு 4 கூட. நீ விளம்பர லாக்கால வேலை செய்ய வேண்டாம்ப்பா. ஆமா சார். மனம் நிறைந்த மல்லிகை, குணம் நிறைந்த ரோஜா, மோகன கதம்பம் ஒரு முறை உபயோகித்தால் தலைவலி, ஜலதோஷம், ஏன் இன்ஃபுளுயன்ஸாவையும் நீக்கிவிடுகிறது. வாங்குங்கள், வாங்குங்கள். கடந்த 50 வருடங்களாக மார்க்கெட்டிலே புகழ் வந்தது, பிறகு தீர்ந்து விட்டதே என்று வருத்தப்படாதீர்கள். வாங்குங்கள். பூவிக்கிறது கூட விளம்பரம் புதுதிரிசா இருக்க. ஆமா சார், கருத்துரவித்த காதலர்களை ககனத்துக்கு அழைத்து செல்லும் கதம்பம் அம்மாவுக்கு ரொம்ப தேவையா இருக்குன்னு நினைக்கிறேன். பூராவை கொடுத்துரு. பூராவை கொடுத்துரு. பாத்தியா எவ்வளவு ஒற்றுமையா வியாபாரம் செய்யறாங்க. நீயும் மோகன் இருக்குங்களே. புருஷன் கொஞ்சம் அப்படி இருக்கணும். கேட்டியா, பெரியவங்களே சொல்லிட்டாங்க, புருஷன் பொண்டாட்டின்னா இப்படித்தான் இருக்கணுமா. என்ன மாமா, நீங்க நினைச்சா மாடி வீடு மட்டும்தானா? மாட மாளிகை, கூட கோபுரம் எல்லாம் கட்ட முடியும். உங்க பொண்ணோட அழகு, இளமை, சாகசம்.
என்னப்பா சொல்றேன்? உங்களுக்கு தெரியாதா என்ன? உங்க பொண்ணு கிளம்ப வைக்கிறதுக்கா போறா? காதலனோட சரசலாவெல்லாம் செய்ய போறா? அடப்பாவி, என் பொண்ணை பத்தி அப்படி எல்லாம் பேசாதடா, உன் நாக்கு அழுகி போடும். இது ரொம்ப பழைய சாபம் மாமா. சங்கர், சங்கர், நீ குடிச்சிட்டு வந்திருக்கியா? மரத்தனமா விடாதீங்க. இப்ப என் கூட வந்தீங்கன்னா உங்க அருமை குமாரி கோவில் வாசல்ல கும்மாளம் அடிச்சுட்டு நேர்லயே பாக்குறான். ஓஹோ, உங்களுக்கு கண்ணு தெரியாதோ? இதையெல்லாம் பார்க்க வேண்டாம்தான் நீங்க ஏற்கனவே குருடாயிட்டீங்களா? இல்ல நீங்க குருடாயிட்டதுனாலதான் இந்த காட்சிகள் நடக்குதா? அச்சோ, இதையெல்லாம் என்னால நம்ப முடியலையே. நீ எதையோ மனசுல நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் சூழ்ச்சியா பேசுற. உங்களுக்கு கண்ணு மாத்தம் இல்ல மாமா, கருத்தும் குருடா போச்சு. சங்கர், என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். அவ உத்தமிடா, தெய்வ பிறவி. இப்பதான் தெரியுது மாமா, உங்க பொண்ணோட நடத்தைக்கு நீங்களும் உடந்தையா இருக்கீங்கன்னு. ஐயோ, என்னையா நாடகம் ஆடுறேன்? பணத்தை சேர்க்காமல் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவளை என் கருத்துல கட்டிடலாங்கிறதா உன் எண்ணம்? அடச்சண்டான பாவி, இனிமே என்னால சகிக்கவே முடியாது. எங்கிட்டயா இப்படி எல்லாம் பேசுறேன்? உன்னை கொன்னுடுவேன். போ வெளியே, போ வெளியே, போ வெளியே, போ வெளியே. கொலை பண்ண வேண்டியது என்ன இல்லையா? உன் பெண்ணை கொஞ்சமாவது மான ரோஷம் இருந்தா அதை செய். அவரை மீனா, மீனா, நான் உன்னை பூ விற்க அனுப்பிச்சேனா இல்ல நம்ம மானத்தை விற்க அனுப்பிச்சேனா? அப்பா, உங்க பொண்ணை பார்த்து நீங்களா இப்படி பேசுறீங்க? வயிறு வளர்க்க முடியலன்னா செத்து போவாரே தவிர மானத்தை இழக்க மாட்டேன்ப்பா, மானத்தை இழக்க மாட்டேன். இறைவன் சாட்சியா நான் நிரபராதி அப்பா, என்ன நம்புங்க, என்னை நம்புங்க. மீனா, மீனா, அப்பா, அது போகட்டும். நிஜமா சொல்லு, கோவில் வாசல்ல என்ன நடந்தது? நான் சொல்றேன் சார். யாரப்பா அது? நான் தான் மோகன். நானும் மீனாவும் தான் கோயில் வாசல்ல பேசிக்கிட்டு இருந்தோம். அதை பார்த்து சந்தேக புத்தி கொண்ட யாரோ உங்ககிட்ட தவறா சொல்லி இருக்காங்க. சொன்னதுல தவறு ஒண்ணு இல்லையேப்பா. அப்படின்னா மீனா உங்ககிட்டயும் பேசியிருக்க கூடாது. அது ஒரு கன்னி பெண்ணுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய களங்கத்தை உண்டு பண்ணிருக்குதுன்னு உனக்கு தெரியாது. தயவு செய்து அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். மோகன், மோகன், நில்லு.